ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான ஆப்பம் ரெசிபி தாங்க. நான் கவுனி அரிசியில் காட்டி அனம் அரிசி எதில் வேணாலும், மாப்பிள்ளை சம்பா எதில் வேணாலும் நீங்கள் ஆப்பம் பண்ணலாம். நம்ம இட்லி தோசை எதில் அரைக்கணுமோ எல்லா அரிசிலையுமே ஆப்பம் அரைக்கலாம். சிறுதானியத்திலும் ஆப்பம் அரைக்கலாம். என்னென்னா எதாக இருந்தாலும் நம்ம இந்த பாரம்பரியமான அரிசி சிறுதானியம் இருந்தாலும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி போடுவோம். ஆப்பத்துக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா கழுவிட்டு நல்லா, ஆனால் பாரம்பரியமான அரிசி ஊற வைக்கணும்னா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். 7 to 8 மணி நேரம் ஊற வைக்கணும். பரவாயில்ல, பச்சரிசி தனியாக ஊற வச்சாலும் சரி, சேர்த்து ஊற வச்சாலும் சரி. நம்ம அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், வெந்தயம் ஊற வைப்போம் இல்லையா, ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு ஊற வச்சுடுங்க. கழுவிட்டு ஆட்டி எப்பயும் புளிக்க வச்சு ஆப்பம் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். பாருங்க, அடுத்த ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இருங்க, எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்த ஆப்பம் ஊற்றி வச்சுட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதோட கூட பாவக்காய் பொரியல் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக வரும் ஆப்பம். எந்த பாரம்பரிய அரிசியில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஒரே அளவு தான். ஒரு டம்ளர் நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும் சரி, அது கூட பச்சரிசி சேர்ப்போம். ஒரு டம்ளர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், இல்லைனா ஒரு புடி வெந்தயம், இல்லைனா 1/4 டம்ளர் கீழே, இதில் எந்த அளவு உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அந்த அளவில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுட்டு, பாரம்பரிய அரிசி மட்டும் என்ன பண்ணணும்னா நான் 8 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் ஊற வைங்க. நீங்கள் தனியாக கூட பச்சரிசியை பொறுமையாக ஊற வச்சாலும் சரி, ஒன்றா ஊற வச்சாலும் சரி. நான் ஒன்றாவே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அரைக்கும் பொழுது நல்லா மஞ்சிட்டு வடிக்க போகிறோம் அப்படின்னும் போது, நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கீங்க இல்லையா, புழுங்கல் அரிசியை சாப்பாடு வச்சுருக்கீங்க இல்லையா, வடித்த சாப்பாடு, அதை ஒரு டம்ளருக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் போட்டேன். நல்லா 2 புடியே சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன். அது நான் என்ன பண்ணேன்னா, தூயமல்லி அரிசி தான் நாங்கள் வடிக்கிறோம், அந்த அரிசியை போட்டேன். அப்போ சூப்பராக தான் வந்திருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட தேங்காய் பால், அதாவது தாய்ப்பாலுக்கு நிகரானது தேங்காய் பால்னு சொல்லுவாங்க. அப்படி அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சது தேங்காய் பால். அது அவ்வளோ, அதாவது வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ எல்லாருமே எடுத்துக்கலாம். குழந்தைங்க எடுத்துக்கலாமா, வயதானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆப்பம் தேங்காய் பால். ஓகேங்களா. இது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்ச தொகையில். இது கொஞ்சம் சாதம் பண்ணிட்டேன், தயிர் சாதம் கொஞ்சம். இதுக்கு காம்பினேஷன் பாவக்காய் வறுத்துருக்கேன். ஓகேங்களா. இதாங்க, சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு இப்படி சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா நைட்டு ஹெவியாக சாப்பிட்டோம். சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமா, நிறைய காய்கறி இருக்கிற மாதிரி சிம்பிள் வெஜிடபிள் குருமா உங்களுக்கு போட்டிருப்பேன். எண்ணெயே இல்லாத ஒரு குருமா, காயை மட்டும் போட்டுட்டேன். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. சூப்பராக இருக்கும். அது சப்பாத்தி, தோசை, கல் தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். ஆப்பம் ட்ரை பண்ணாதவங்க ஒரு முறை இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே வரும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் வீடியோ இல்லை, அதுக்கு சாரி, கொஞ்சம் வேலை இருந்ததுனால தான். நான் அப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன ஒர்க்குன்றதை. அதாவது நான் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் மட்டும் வரீங்க, உங்கள் ஃபேமிலியில் யாரும் வரமாட்டுறாங்க அப்படின்னா, என்னோடய கணவர் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்காரு. அதனால் என்னோடய ஃபேமிலியில் மற்றவங்களும் நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. யார் வீடியோவுக்கு வரணுன்றாங்களோ வரட்டும். இது என்னுடைய விருப்பம், நான் பண்ணுறேன். ஓகேங்களா. எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகேங்களா. கேட்டவங்களுக்கான பதில் இதோ. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். நன்றி.